இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் பார்ஷியாலிட்டி பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மகன்களில் ஒருத்தர் மட்டும் தான் சொன்னதை கேட்டதுனால அவருக்கு மட்டும் ஹனிமூன், மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மூணும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் கொஞ்சம் அடிமையாக வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அதுக்கப்புறம் கடையில் இவர் கூட வேலை பார்க்கறதுனாலையும் பொட்டலம் அடிக்கிறதுனாலையும் அவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்காச்சும் கூப்பிட்டு போனாங்க. அங்கே இன்னும் ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு இடமோ எதுவுமே இல்லை. பாவமாக இவரை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எல்லாரும் முடிச்சுட்டு இருந்தாங்க. கோயில் ட்ரிப் மட்டும் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் வேறு ஏதோ திடீர்னு புயல் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லி திருப்பி கொடுக்கணும்னு பாதியில் வந்துட்டாங்க. வேறு ட்ரிப்பை ஷார்ட் ஆக்கிட்டு. ஸோ அந்த ஒரு ட்ரிப்பாச்சும் அட்லீஸ்ட் வாச்சிச்சு மீனாவுக்கும் இந்த பக்கம் செந்திலுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ சென்னைக்கு போனாங்க. சென்னையிலையும் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு அரை மணி நேரம் நிம்மதியாக ஒரு பீச்சுக்கு போயிட்டு இருந்ததுக்கு இங்கே வீட்டுக்கு வந்தவரும் அவமானப்படுத்தினார். ஆனால் அட்லீஸ்ட் அதெல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு. ஆனால் கதிருக்கும் ராஜிக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது அது ஒரு கட்டாய கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த சூழ்நிலை கல்யாணம், கட்டாய கல்யாணங்கிறது பாண்டியனுக்கு தெரியாது. ஆனால் சரி, நம்ம கல்யாணம் முடித்த உடனே கிளம்பி திருச்செந்தூரில் போய் ரூம் எடுத்து ஒரு வாரம் தங்கி இருந்து அந்த அண்ணனுங்களோட கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சப்புறமா இங்கே வந்தமே, அந்த மாதிரி நம்ம பையனை கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கானே, அவனை ஒரு இடத்துக்கு அனுப்பிவிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட தோணவே இல்லை அவருக்கு. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குட்டி குட்டியாக ஒரு பிளான் எல்லாம் பண்ணி அவர் தன்னுடைய மூத்த மகனை மட்டும் தன்னுடைய காசை போட்டு அந்த மாமியார்கிட்டையும் சம்மந்திக்கிட்டையும் நீங்களாம் பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறதுக்கு பிளான் பண்ணேன். இதை வச்சு நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா இவரே போயிட்டு பழனி வேலே போயிட்டு அனுப்புறதான் அனுப்புறீங்க, 3 பேர் அனுப்ப வேண்டியதானே, அது ஒருத்தனை அனுப்பிட்டு மிச்சம் 2 பேர் அனுப்பலாம் அப்படின்னா கண்டிப்பாக வருத்தமான விஷயமா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்பொழுது அவர் கேட்க போகிறதில்ல. இதே விஷயத்தை அப்புறம் திருப்பி பழனி வேல் போய் கோமதி கிட்ட சொல்லி கோமதி உடனடியாக கிளம்பி இப்போ கடைக்கே போயிட்டு என்ன நடந்தாலும் சரி, இப்போ அனுப்புறதா இருந்தால் 3 பேரையும் தான் அனுப்புறீங்க, இல்லைன்னா யாரையுமே அனுப்ப வேணாம், அவனுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவனுக்குள்ள சண்டையை கிரியேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் 3 பேரையும் அனுப்பலான்னு முடிவெடுக்க போறாரு. அது வேண்டா விருப்பா நான் சொன்னதை கேட்காதவங்களுக்கு நான் அனுப்புறேங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு 10 தடவை சொல்லி காமிப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏகப்பட்டதா சொல்லி காமிச்சா அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் நான் பேசுவார். ஆனால் எப்படியோ அனுப்புறாருன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இதுக்கு நடுவில் ராஜி வேற நான் திருப்பி கண்டிப்பாக நான் டியூஷன் எடுத்தே தீருவேன் பேர் வழி அப்படின்னு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில. அதை விட முக்கியமாக இப்போ சரவணன் ரொம்ப நல்ல அண்ணனா என் தம்பிங்களை அனுப்பாமல் என்னை மட்டும் அனுப்புனா என் தம்பிங்களும் தம்பி மனைவிகளும் மனசில் என்னைக்கு இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்காதா? அவங்க வருத்தமாக இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? தங்கமயில்கிட்ட கேட்டால் தங்கமயில் இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்னுடைய மாமாவை எப்படி நீங்கள் ரகசியத்தெல்லாம் மறைக்கலாம், மாமா கிட்ட சொல்லாமல் எப்படி பண்ண முடியும், எங்கள் அப்பாவெல்லாம் எங்கள் குடும்பத்தில் எப்படி தலையில தூக்கி வச்சு ஆடுவோம் தெரியுமான்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஃப்ராடு மயில். ஆனால் இப்போ அவங்களும் அதே தான் நினைக்கணும். இப்போ நல்ல அண்ணியா அவங்களும் வந்திருக்கணும் தானே, கரெக்டு தான், தம்பிங்களும் வரணும் தானே அப்படின்னு நினைக்கணும்ல. அப்படின்னு நினைக்காம இப்போ நம்ம போகிறோமா இல்லையா, எதுக்கு இப்போ அவங்கள பற்றிலாம் இவர் யோசிக்கிறாரு, நம்ம கிளம்பி போகும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது கடைசியாக தங்கமயிலுக்கே ஒரு ஆப்பு கொடுக்குற மாதிரி 3 ஜோடி சேர்ந்தான் போகிறாங்கன்னா இப்போ கடுப்படிக்க போகிறாங்க இவங்க. சரி, இப்படி வேணும்னே இப்படி பண்ணுறாங்க, நம்மளோட தனியாக நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்க போகிறாங்க. ஆனால் இவங்க மீனா சென்னைக்கு போகும்போது நானும் என் கணவரும் கூட போகிறேன்னா வேறு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா விவகாரத்துக்கும் நடுவில் இப்போ தங்கமயில் நினச்சது நடக்கலைங்கிறதும் இப்போ 3 ஜோடியும் சேர்ந்து போகும்போது என்னென்ன கலாட்டம் நடக்க போகுதுங்கிறதையும் பார்க்க ஆர்வமாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் பார்ஷியாலிட்டி பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மகன்களில்